zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் parcels. இது வந்து டக்குன்னு செஞ்சு சாப்பிடுற ஒரு ஸ்நாக் ஐட்டம். இது டக்குன்னு உங்க வீட்ல ஒரு கெஸ்ட் வரும்போது செய்யலாம். உங்க வீட்ல பர்த்டே பார்ட்டி இருந்தா செய்யலாம். இத நான் ரெண்டு மெத்தட்ல செஞ்சு காட்ட போறேன். மினி சைஸ், லார்ஜ் சைஸ். அதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கான தேவையான இன்கிரிடியன்ட் எல்லாம் ஒரு குடை மிளகாய் பொடிசு பொடிசா நறுக்குனது, 150 கிராம் போன்லெஸ் சிக்கன், ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்குனது, அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சுவைக்கு ஏற்ப, வினிகர் 1 ஸ்பூன், பூண்டு 2 பல்ல நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், சோயா சாஸ் இது வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேன் வச்சிடலாம். பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா பொடிசா நறுக்கி வச்சுருக்க பூண்டு பற்கள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோழி போன்லெஸ் சிக்கன் அதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாறி இருக்கும். இப்போ இதில் நம்ம அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சுவைக்கு ஏற்ப இதில் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர், சோயா சாஸ் 1 ஸ்பூன், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். வெங்காயம் கடைசியில் தான் சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். இப்போ அதே மாதிரி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததில் வந்து குடை மிளகாய் சேர்த்துடலாம், அதாவது கேப்சிகம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆறட்டும். இது ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இதை எப்படி பார்சல்ஸாக ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து பார்சல்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி சமோசா சீட்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு கடையில் கிடைக்குது ரெடிமேடாகவே. இதை வந்து இந்த மாதிரி பிரித்து நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய நீளமாக ஷீட்ஸ் கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க 2 பக்கமும். இது பார்க்குறதுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நடுவில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் அதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு அதே மாதிரி இந்த கார்னரையும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அதே மாதிரி உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க கார்னர்ஸையும் ஒட்டிடுங்க. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க கார்னரையும் தண்ணி வச்சு ஒட்டிடுங்க. சிக்கன் பார்சல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுத்து எப்படி நம்ம மினி பார்சல் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அதை வந்து நம்ம நடு சென்டர் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி மடக்கி அதை மார்க் பண்ணி வச்சுட்டு கத்தியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி கீறிங்கன்னா 2ஆக வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ ஹரிசாண்டலாக லைட்டாக வந்து அந்த இடத்துல அமுக்கி நடுவில் இருக்க பாயிண்ட் பார்த்துக்கோங்க. கரெக்டாக நடுவில் வச்சு அது திரும்ப ஒரு வாட்டி கீறி விட்டுங்க கத்தியை வச்சு. இப்போ இதை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு குட்டி சமோசாஸ், அதாவது மினி பார்சல்ஸ்க்கு சமோசா ஷீட் ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் நடுவில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு பின்னாடி இருக்க அதையும் ஒட்டி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒட்டி இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது அந்த ஸ்டஃபிங் வந்து வெளில வராமல் இருக்கும். இது ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட் இது பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். 2-3 பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். சமோசா அளவுக்குலாம் கஷ்டம் இல்லை. இப்போது மினி பார்சல்ஸும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி. இப்போ அடுத்து நம்ம ஒரு ஃப்ரையிங் பேனில் எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு வந்து நான் மினி சிக்கன் பார்சல்ஸை உள்ளுக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். இப்போ வெஜிடேரியன்ஸ் வந்து இதுக்குள்ளே சீஸ் கார்ன் ஸ்டஃபிங் பண்ணலாம், உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டஃபிங் பண்ணி செஞ்சு சாப்பிடலாம் வெஜிடேரியன்ஸ் கூட. இப்போ நம்ம ஃப்ரை ஆகிடுச்சு, ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். அதே மாதிரி லார்ஜ் பார்சல்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். மிச்சத்தை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எப்போ வேணுமோ எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்.
வெளியில இருந்து செம்ம கிரன்ச்சி, உள்ள இருந்து செம்மையா ஜூசி, அந்த மாதிரி இருக்கு இந்த ரெசிபி. ஸோ இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற கமெண்ட்டை எனக்கு மறக்காம தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.